இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் யாவருக்கும் நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஒருவேளை நம்முடைய வீட்டில் திடீரென்று பவர் போய் இருட்டாக இருக்கின்ற பொழுது இயல்பாக நாம் செய்வது நம்முடைய மொபைல் ஃபோனை எடுத்து உடனடியாக டார்ச் லைட்டை அடிக்கின்ற பழக்கம் இப்பொழுது இயல்பாக இருக்கும். அந்த டார்ச் லைட்டை நீங்கள் அடிக்கின்ற பொழுது அந்த மொபைல் ஒருவேளை ஒரு மெசேஜ் அனுப்புகிறது என்று வைத்துக்கொள்வோம். நான் இப்போது ஒளி தர முடியாது, எனக்கு பேட்டரியை சேவ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னும் மொபைல் ஒரு செய்தி குறுஞ்செய்தி அனுப்பினால் அது நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு ஏமாற்றமாக இருக்கும். அதே போலதான் நாமும் பிறர் முன் ஒளிர வேண்டும் என்கின்ற அழைப்போடு தான் இந்த நாளை தொடங்குகிறோம். இல்லை, நான் ஒளி தர மாட்டேன் என்று சொன்னால் பிறருக்கு அது எப்படி இருக்கும் என்பதை முதலில் சற்று யோசனையில் வைத்துக் கொள்வோம். கடவுளின் சாயலாகி பிறர் முன் ஒளிர்ந்திட என்கின்ற ஒரு அழகான மைய சிந்தனை. இந்த மைய சிந்தனையினுடைய அடிப்படை கருப்பொருளாக நாம் எடுத்திருப்பதையும் இந்த நாளில் நினைவு கூறுவது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். ஆகவே கடவுளுடைய சாயலாக வாழ்வது என்ன என்பதை பற்றி நாம் இன்று கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும். கடவுள் மனிதனை தனது சாயலாக உருவாக்குகிறார், ஆணும் பெண்ணுமாக படைக்கிறார். ஒருவேளை அந்த வாக்கியத்திற்கு முன்பாக 26வது இறை வார்த்தையும் 28வது இறை வார்த்தையும் நீங்கள் சற்று ஆழமாக வாசிகள் கொடுக்கப்பட்டிருப்பது, அனைத்தையும் அவர்களை ஆளுமாறு பணிக்கின்றார், அனைத்தையும் உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்தி அதனை ஆளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே படைப்பை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்தி அதனை ஆளுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த ஆண்டவருடைய வார்த்தை பல நேரங்களில் வித்தியாசமாக பொருள் கொள்ளப்பட்டது உண்டு. இயற்கையை ஆளுகின்ற ஆற்றலை கடவுள் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் இயற்கை என்ன வேண்டும் என்றெல்லாம் செய்யலாம் என்கின்ற ஒரு சிந்தனை பல பேருக்கு இருந்திருக்க முடியும். ஆனால் விவிலியத்தை நாம் பொருள் கொள்ளுகின்ற பொழுது ஏதோ ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு பொருள் கொள்வது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை நமக்கு கொடுக்கும் என்பதனுடைய அடையாளம்தான் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம் 28வது வசனமும் வீட்டிற்கு சென்று வாசித்து பல்தரையும் அனைத்தையும் ஊர்வன பரப்பன ஆழ்வன எல்லாவற்றையும் படைப்பு அனைத்தும் உங்களுடைய ஆற்றலுக்கு உட்படுத்த என்று சொன்ன ஆண்டவர் நம்மை ஆழ்வதற்காக கடவுள் படைக்கவில்லை. அப்போது எதற்காக அவர் படைத்திருக்கிறார் என்றால் அதை தொடக்க நூல் ஆசிரியர் 2ஆம் அதிகாரத்தில் மிக தெள்ளத் தெளிவாக விளக்குகிறார். எப்படி கடவுள் மனிதனை படைக்கின்றார் என்பதை பற்றி மிக தெளிவாக 2ஆம் அதிகாரத்தில் விலாவரியாக கொடுக்கிறார். முதல் அதிகாரத்தில் ஆணும் பெண்ணுமாக படைத்து விட்டார் என்கின்ற ஒற்றை சொல்லில் முடித்து விடுகிறார். ஆனால் 2ஆம் அதிகாரத்தில் நூலாசிரியர் எப்படி கடவுள் மனிதனை படைக்கிறார் என்பதை பற்றி மிக அழகாக, எதற்காக மனிதனை படைக்கிறார் என்பதை பற்றியும் தெள்ளத் தெளிவாக சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் 7வது இறை வார்த்தை நாம் அடிக்கடி வாசிப்பது, கடவுள் மண்ணிலிருந்து அவனை உருவாக்குகிறார், உயிர் மூச்சை ஊதவே அவன் உயிர் பெற்றான் என்பதை தொடக்க நூல் ஆசிரியர் அழகாக குறிப்பிடுகிறார். மண்ணிலிருந்து என்கின்ற அந்த வார்த்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குரியவர்களே. ஏனென்றால் தமிழிலே மொழிபெயர்க்கப்படுகின்ற பொழுது அது மிக எளிதாக நாம் புரிந்து கொள்வதற்காக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எபிரேய சொல்லிற்கு போகின்ற பொழுது ஆப்பர் என்கின்ற அந்த வார்த்தை சற்று ஆழமான ஒரு வார்த்தை. அதை ஆங்கிலத்தில் அழகாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். டஸ்ட் ஆஃப் தி எர்த் என்கின்ற அந்த மொழிபெயர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஒருவேளை ஆங்கிலத்தை நீங்கள் வாசிக்கும் போது டஸ்ட் ஆஃப் தி, அதுதான் எபிரேயத்தினுடைய உண்மையான மூலச்சொல்லுடைய அர்த்தம். டஸ்ட் ஆஃப் தி எர்த் என்று சொல்றது மண்ணினுடைய புழுதியிலிருந்து தான் கடவுள் நம்மை உருவாக்கி இருக்கிறார். மண்ணினுடைய தூசியிலிருந்து தான் கடவுள் மனிதனை உருவாக்கி இருக்கிறார். இதில் என்ன இருக்கிறது நாம் ஒருவேளை யோசித்து பார்க்க முடியும். பல நேரங்களில் முன்பாக சொல்லுவார்கள், மனிதர்களை பார்த்து, நம்ம இழிவானவர்களை பார்த்து நாம் சொல்லுகின்ற வார்த்தை, நீ என் கால் தூசுக்கு நீ சமமாவாயா என்று கேட்கின்ற பழக்கம். அப்படி என்றால் ஒரு இழிவானதை பேசுகின்ற பொழுது மனிதனை தூசுக்கு உட்படுகின்ற
ஒப்பிடுகின்ற ஒரு பழக்கம் நமக்கு இருக்கிறது. ஆகவே கடவுள் எங்கிருந்து மனிதனை படைக்கின்றார் என்றால் மண்ணின் புழுதியிலிருந்து, மண்ணின் தூசியிலிருந்து படைக்கிறார் என்றால் நாம் எவ்வளவு தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும். உலகத்திலேயே இருக்கின்ற ஒரு எளிதான ஒரு பொருளை வைத்துத்தான் கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். ஆகவே இயற்கையை ஆள்வதற்காக அல்ல. ஆகவே கடவுள் நம்மை படைத்திருக்கிறார் என்றால் கடவுளுடைய ஆற்றலால், அவருடைய செயலால் ஒன்றுமில்லாமையிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள் நாம், படைக்கப்பட்டவர்கள் நாம் என்பதை நாம் ஒரு பொழுது மறக்கக்கூடாது. அதன் பிறகு அதை கொண்டு வந்துவிட்டு 15ஆம் அதிகார இறை வார்த்தையில் அந்த நூலாசிரியர் அழகாக சொல்வார், மனிதன் எதற்காக படைக்கப்பட்டான் என்றால் பண்படுத்தவும் பாதுகாக்கவும் என்று அந்த நூலாசிரியர் எழுதுகிறார். ஆகவே மனிதனை அதை ஏதேன் தோட்டத்தில் வைத்துவிட்டு சொல்லுகிறார், இந்த ஏதேன் தோட்டத்தை என்ன செய்ய வேண்டும் என்றால் பண்படுத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும். ஆட்கொள்வது அல்ல, நீ ஆற்றலுக்கு உட்படுத்துவதல்ல, நீ ஆளுவதற்காக அல்ல நீ படைக்கப்பட்டிருக்கிறாய். நீ இந்த ஏதேன் தோட்டம் என்று சொல்லுகின்ற உருவமாகிய இந்த உலகத்தை நீ பண்படுத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும். இந்த இரண்டு பொறுப்பையும் தான் கடவுள் கொடுக்கிறார். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கடமை என்பதை உணர்ந்தார். பண்படுத்துகின்ற சொல்லி போகும்போது அதை நாம் அந்த இன்னும் ஒரு வார்த்தையை சொல்லுவார், பணிவிடை செய்வதும் நம்முடைய கடமை. ஆகவே இந்த உலகத்தில் நாம் எதற்காக உருவாக்கப்பட்டோம் என்றால் பணிவிடை செய்வதற்காக. கடவுளுக்கும் பிறருக்கும் நாம் பணிவிடை செய்வதற்காகத்தான் கடவுள் நம்மை உருவாக்கி இருக்கிறார். இரண்டாவதாக பாதுகாக்கவும் என்று சொல்லுகிறார். பொறுப்புணர்வோடு பாதுகாக்கவும். ஏனென்றால் நாம் இந்த உலகிலே படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் இந்த உலகத்தை, பிறரை பொறுப்போடு பாதுகாக்கின்ற கடமை நமக்கு இருக்கிறது. ஆகவே கடவுளின் சாயலாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் இந்த இரண்டு நோக்கத்திற்காகத்தான் நாம் பயன்பட்டிருக்கிறோம். ஒன்று, நாம் பிறருக்கு பணிவிடை செய்வதும், இரண்டாவதாக நாம் பிறரை பாதுகாக்கவும், இந்த உலகை பாதுகாக்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே. ஆகவே ஆற்றலுக்கு உட்படுத்தப்படுவதற்காக அல்ல, பிறரை ஆள்வதற்காக அல்ல, பிறர் மீது அதிகாரம் செலுத்துவதற்காக அல்ல, இயற்கை மீது நம்முடைய பலாத்காரத்தை பயன்படுத்துவதற்காக அல்ல, மாறாக இயற்கையை, மனிதர்களை நாம் பாதுகாக்கவும் அவர்களுக்கு பணிவிடை செய்யவும் தான் இறைவன் படைத்திருக்கிறார் என்பதை அந்த 2ஆம் அதிகாரம் மிக தெளிவாக நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. ஆகவே நாம் கடவுளின் சாயலில் நாம் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் ஆள்வதற்காக அல்ல, அதிகாரம் செலுத்துவதற்காக அல்ல. ஏனென்றால் நம்மை மண்ணினுடைய புழுதியில் இருந்துதான் கடவுள் உருவாக்கி அந்த தோற்றத்தில் கொண்டு வைக்கிறார். ஆகவே தோற்றத்தை உருவாக்கியது நாம் அல்ல, இந்த உலகை உருவாக்கியது கடவுள். ஆகவே அதை ஆட்படுத்துவதல்ல, அதிகாரம் செலுத்துவதல்ல, அதை நாம் அந்த இயற்கையை அழிப்பதற்காகவும் அல்ல, மாறாக பண்படுத்தவும் பணிவிடை செய்யவும் பொறுப்புடன் பாதுகாக்கவும் தான் இறைவன் நம்மை படைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் கடவுளின் சாயலாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதனுடைய அர்த்தம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்குள்ள இரண்டாவது பகுதியாக வருவது, நாம் பிறர் முன் ஒளிர்ந்திட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏன் ஒளிர்ந்திட வேண்டும் என்றால், ஒரு மனிதன் நிறைவாழ்வை பெற வேண்டும் என்றால், நிறைவாழ்வு என்பது நம்முடைய செயல்களால். மத்தேயு அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் இறுதியிலே இப்படி அவர் நிறைவு செய்கிறார், உங்கள் நற்செயல்களை கண்டு விண்ணக தந்தை மகிழ்ச்சி வருவார். ஆகவே நாம் ஒளிர் வேண்டும் என்றால், நாம் பிறர் முன் ஒளிர்ந்திட வேண்டும் என்றால் அது எப்படி என்றால் நம்முடைய நல்ல செயல்களால். நற்செயல்களால் தான் நாம் பிறர் முன் ஒளிர்ந்திட முடியும். நல்ல செயல்களை செய்கின்ற பொழுதுதான் நாம் என்ன செய்ய முடியும் என்றால் நாம் பிறருக்கு எடுத்துக்காட்டாக, பிறருக்கு ஒளியாக, வாழ்வாக மாற முடியும். அந்த வாழ்வை நாம் கொடுக்கின்ற பொழுதுதான் நாம் அனைவருமே இந்த நிறைவாழ்வை நோக்கிய பயணத்திற்கு செல்லுகின்ற மக்களாக இருக்க முடியும் அன்பிற்குரியவர்களே. ஆகவே எப்படிப்பட்ட நற்செயல் நாம் செய்ய வேண்டும் என்பதற்கு இயேசுவினுடைய வாழ்வுதான் நமக்கு முன்பாக வரும். ஏனென்றால் நம்முடைய புனிதர் யாக்கோபு ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து பயணித்தவர், சற்று சிறப்பு மிக்க புனிதராகவே இருந்தவர். இயேசுவினுடைய முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் உடனிருந்திருக்கிறார். இயேசுவின் நற்செயல்களை எல்லாம் உடனிருந்து கண்டு கொண்டிருக்கிறார். ஆகவேதான் அவர் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து முதலாகவே திருத்துறள் முதலாவதாக அவர் மறைசாட்சியாக கொல்லப்படுகின்றார் என்பதும் நம்முடைய வரலாற்று உண்மை.
ஆகவே இந்த நற்செயல்களை நாம் எங்கிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் பிறர் முன் ஒளிர்ந்திட வேண்டும் என்றால் இயேசுவினுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள முடியும். அன்பிற்குரியவர்களே, இயேசுவினுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அவருடைய நரக செயல்கள் நிறைய இருந்தாலும் 1-2 மட்டை மட்டும் உங்களுடைய பார்வைக்கு நான் வைக்கிறேன். இயேசுவினுடைய வாழ்வை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அவருடைய வாழ்வு முழுவதும் பிறரை மன்னிக்க சொன்னார். அவர் மன்னித்து வாழ்ந்தார். தான் சிலுவையில் சாகின்ற பொழுது கூட தந்தையே இவர்களை மன்னியும் என்று சொல்லிதான் தன்னுடைய இறுதி மூச்சை நிறைவு செய்வதை பார்க்கிறார். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள் என்று சொல்கின்ற அந்த வார்த்தையை முழுமையாக வாழ்ந்தவர் இயேசு. ஆகவே நிறைவாழ்வு வாழ்வது என்பது நாம் பிறர் முன் ஒளிர்ந்திட வேண்டும் என்பது நாம் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழகான நல்ல செயலை நாம் செய்ய வேண்டும் என்று கடவுள் இன்று ஆசைக்கின்றார். இரண்டாவதாக, இயேசுவினுடைய வாழ்வில் நாம் பார்க்கின்ற பொழுது நம்பிக்கை இழந்த மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கின்றவராகவே இயேசு இருந்ததை நாம் பார்க்கிறோம். அவருடைய வாழ்வில் அவர் சந்தித்த மனிதர்கள் நம்பிக்கை இழந்து போகின்ற பொழுதெல்லாம் அவர் நம்பிக்கையை கொடுக்கிறார். அது பார்வையற்றவராக இருக்கலாம், அல்லது நோய் நொடியினால் வந்தவர்களாக இருக்கலாம். எல்லோருக்குமே நம்பிக்கை கொடுக்கின்ற ஒரு மாமனிதராகத்தான் இயேசுவை நாம் பார்க்கிறோம். அது யாயிர் மகளாக இருந்தாலும், நயின் கைம்பெண்ணாக இருந்தாலும், நம்பிக்கை இழந்த தருணங்களிலெல்லாம் இயேசு நம்பிக்கை அளிக்கின்றவராக நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரிய மூன்றாவதாக, இயேசுவினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது காயப்பட்டவர்களுக்கு அவர் எப்பொழுதுமே ஆறுதல் சொல்கின்றவர்களாக இருக்கின்றார். அது உடல் காயங்களாக இருக்கலாம், அல்லது உள்ள காயங்களாக இருக்கலாம். அவற்றிற்கெல்லாம் இயேசு ஆறுதல் கொடுத்த ஒரு நல்ல மனிதராக நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக, இயேசுவினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது பசித்தோரை அவர் எப்பொழுதுமே நலன்களால் வயிறார நிரப்பித்தான் அவளை அனுப்புகிறார் என்பதை நாம் வாசிக்கின்றோம். அன்பிற்குள்ளே, இயேசுவை காண வந்தவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் நிறைவோடு செல்ல வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய முதன்மையான நோக்கமாக இருக்கிறது. இறுதியாக அவர் தன்னையே கையளிக்கிறார். ஆகவே இதுதான் நல்ல செயல்களால் இயேசு நிறைவாழ்வு என்பது இவற்றையெல்லாம் செய்வதுதான் என்பதை இயேசு நம்முடைய வாழ்வின் வழியாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஆகவே இந்த நாளிலே, வருகின்ற ஆண்டு முழுவதும் நாமும் இந்த நிறைவாழ்வை பெற வேண்டும் என்றால், பிறர் முன் ஒளிர்ந்திட வேண்டும் என்றால், நாமும் நல்ல செயல்களை செய்வதற்காக அழைக்கப்படுகிறோம். அது ஒரு நாள் அழைப்பு அல்ல அன்பிற்குரியவர்களே, அது வாழ்நாள் முழுவதும் இருக்கின்ற அழைப்பு என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்றால் கண்டிப்பாக நம்முடைய குடும்பங்களில் நற்செயல்கள் பரப்பப்பட வேண்டும். நாம் வாழுகின்ற, நாம் வேலை பார்க்கின்ற இடங்களில் அது நடத்தப்பட வேண்டும். நாம் வாழுகின்ற பங்கு சமூகத்தில், அன்பியங்களிலெல்லாம் இந்த நற்செயல்கள் ஒளிரப்பட வேண்டும், நற்செயல்கள் செய்யப்பட வேண்டும். குடும்பங்களில் நிச்சயமாக இந்த நல்ல செயல்களை நாம் தொடங்க வேண்டும். இயேசு எப்படி பிறரை மன்னித்து வாழ்ந்தாரோ, அதே போல நம்முடைய குடும்பங்களில் ஒருவரை ஒருவர் மன்னித்துக் கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்கின்றவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பாக இருக்கிறது. அதே போல நம்முடைய குடும்பங்களில் நம்பிக்கை இழந்து போகின்ற பொழுது நம்பிக்கையை கொடுக்கின்றவர்களாக நாம் மாற வேண்டும். அதுதான் இறைவன் நமக்கு முன்பாக வைக்கின்ற அழைப்பாக இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய குடும்பங்களில் இன்று மன்னிக்கின்ற அந்த மனப்பான்மை குறைந்து கொண்டு வருகின்ற ஒரு காலகட்டத்தில் இயேசுவினுடைய இந்த நிறைவு வாழ்வு பெற வேண்டும் என்றால் நாம் குடும்பங்களில் ஒருவரை ஒருவர் மன்னிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அதே போல நாம் வாழுகின்ற பங்கு சமூகத்திலும், நாம் வாழுகின்ற பங்கிலும் நாமும் இத்தகைய செயல்பாடுகளை செய்வது மட்டுமல்லாமல், விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களை தேடி சென்று அவர்களுக்கான செயல்பாடுகளை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். அன்பியமாக இருக்கலாம், அது பங்கு சமூகமாக இருக்கலாம். அதே போல பசித்தவர்களுக்கும் உணவளிக்கின்ற ஒரு பங்கு சமூகமாக இது மாற வேண்டும். ஏதோ ஒரு சமபந்தியோடு நம்முடைய செயல்பாடுகள் முடிந்து விடுவதல்ல, அது ஒரு தொடர் பயணமாக நமது பங்கில் ஏழை எளிய மக்களை கண்டுணர்ந்து அவர்களுக்கு பசியை ஆற்றுவதும் அவர்களுக்கு தேவையான செயல்களை செய்வதும் தான் நம்முடைய நல்ல செயல்களால் நாம் மட்டுமல்ல, இந்த பங்கு சமூகமும் பிறர் முன் ஒளிர்கின்ற ஒரு சமூகமாக, பங்காக மாற முடியும். அத்தகைய நல்ல செயல்களால் தான் நாம் பிறரை வாழ வைக்க முடியும்
என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்குரியவர்களே. ஆகவே நிறைவாழ்வு பெற வேண்டிய அந்த சமூகமாக நாம் ஒருங்கிணைக்கின்ற இந்த காலகட்டத்தில் இயேசுவினுடைய நல்ல செயல்களை நமதாக்குவோம். நம்முடைய புனிதர் எப்படி இயேசுவினுடைய செயல்களை அவருடைய வாழ்வாக மாற்றி கடல் கடந்து சென்று இயேசு நற்செய்தி அறிவிக்கிறவருடைய அடிப்படையாக இருந்த காரணம் அவர் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்று முற்பட்ட காரணத்தினால். ஆகவே யாக்கோபினுடைய பாதுகாவலில் வாழ்கின்றோம் என்றால் நாமும் இந்த இயேசுவினுடைய நல்ல செயல்களை நம்முடைய வாழ்வில் கடைபிடிப்போம். அந்த செயல்கள் வழியாக பிறர் முன் ஒளிரச் செய்வோம். ஒளிர வேண்டும். கடவுள் அதற்குத்தான் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். நான் ஒளிர மாட்டேன் என்று சொல்வதற்கு நமக்கு கடமை இல்லை, மாறாக கட்டாயம் நான் ஒளிர செய்ய வேண்டும், பிறர் முன் ஒளிர்ந்திட வேண்டும், நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்று நாம் ஆசிப்போம். அதற்கு தேவையான வரத்தை தொடர்ந்து திருப்பலியில் மன்றாடி கேட்போம். ஆமென்.